ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எஸ்கே மூவிஸ் கஃபே. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாகவே இந்த சேனலில் வீடியோஸ் போடவே இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் இன்னுமே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் திருப்பியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு சாரி. இதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு நான் கான்ஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்ன அப்படின்னா த லாஸ்ட் எம்ப்ரஸ். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டே ட்ரீமர்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் போட்டேன். அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோ த லாஸ்ட் எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸை தான் நான் ரிவ்யூவாக போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே என்ன வருது அப்படின்னா ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க நிறைய பேர் வராங்க. அந்த ஒரு நடுவில் ஒரு இடத்த தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா உள்ளே ஒரு பேக்கில் ஒரு எலும்புக்கூடு இருக்குது. அந்த எலும்புக்கூடு கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அந்த நெக்லஸோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி லீ அப்படிங்கிற ஒரு இளவரசர் அவரோட இளவரசிக்கு கொடுத்தது. இன்றைக்கி ரேட்டுக்கு அது $2 மில்லியன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த சீனில் ஒரு எம்பரர், அதாவது ஒரு இளவரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபாரின்லேருந்து வராரு. அவர் பேர் மெஜஸ்டிக். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு, நான் ஆஃப்ரிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களோட கேப்டன் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக என்னோடய மக்கள்லாம் காயம் இல்லாமல் அவங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறார். அப்போ அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, இது 2 நாடும் பேசி முடிவெடுக்கிறது தானே, நீங்கள் அரசியலே இல்லை, நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த மெஜஸ்டிக், அந்த இளவரசர் இருக்கார்ல, அவர் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பிடுறார். அதுக்கப்புறம் அந்த இளவரசர் அந்த மீட்டிங்கில் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அவங்க அம்மா கூட போயிட்டுருக்கிறப்போ அந்த மெஜஸ்டிக், அந்த இளவரசர் சொல்கிறாரு, நான் என்னோடய ரூமை ரீடெக்கார் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா ஷாக் ஆகிடுவாங்க. நீ என்ன கேட்காம ஏன் இந்த மாதிரி பண்ண சொன்ன அப்படின்னு. இல்லை, அதை மாற்றணும்னு எனக்கு தோணுது, அதனால் மாற்ற சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா ஒரு மாதிரி ஷாக்காகவே இருப்பாங்க. ஏன்னே தெரியாது. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த மெஜஸ்டிக்கோட ரூமை யூரோ அப்படிங்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு தான் அந்த ரூமை ஃபுல்லாக ரீடெக்கார் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒரு ஆல்பம் கீழே விழுந்துடும். கீழே விழுந்தப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, சரி நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த யூரோ சரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ உள்ளே பார்த்தா கேமரா இருக்கும். பார்த்தா அந்த ரூமில், அதாவது அந்த மெஜஸ்டிக், அந்த இளவரசரோட ரூமில் நிறைய பிளேஸில் கேமரா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எம்பரர் இருக்கார்ல, அந்த இளவரசோட அம்மாவோட ரூமுக்கு போய் செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணுறப்ப தான் தெரியும், இந்த மெஜஸ்டிக்கோட ரூமில் செட் பண்ணியிருக்க கேமரா அவங்க அம்மாவோட ரூமில் இருக்க மிரரில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இது எப்படியாவது அந்த மெஜஸ்டிக் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி யூரோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருவாங்க. அந்த கேமராவில் வர வீடியோலாம் அந்த மிரரில் இருக்க ஃபோட்டோலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சன்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவள் இந்த மாதிரி ட்ராமாவில் லீடிங் ஆர்டிஸ்ட்டாக நடிக்க போகிறாள், லீட் ரோலில் நடிக்க போகிறாள். ஸோ அவள் நடிக்க போகிற அந்த ட்ராமாக்கான டிக்கெட்டை சேல் பண்ணிகிட்ருக்கா, நிறைய இடத்துல விற்றுட்ருக்கா. அப்படி விற்றுட்ருக்கிறப்போ அவளுக்கு இந்த மெஜஸ்டிக் எம்பரர் இருக்கார்ல, அவரை தெரியும். ஸோ அவங்க வீட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாள், அந்த பேலஸ்க்கு வருவாள். அப்போ என்னாகும் அப்படின்னா வான்ஷிங் அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பான். அவன் யார் அப்படின்னா யூரோவோட லவர். அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அந்த அசிஸ்டண்ட் இருக்கால அவங்க. ஸோ அவன் அந்த பேலஸ்க்கு வெளியில் நின்று யூரோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு உள்ளே ஒருத்தவங்களை தெரியும், நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ வெளியில் இருக்க அந்த காவலாளிங்கெல்லாம் இல்லை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் இந்த சன்னிங்கிற பொண்ணு ஒரு டிக்கெட்டை மட்டும் காமிச்சிட்டு உள்ளே போயிடுவாள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேலஸில் அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த மெஜஸ்டிக் வந்திருக்கிறதுனால அவருக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் நிறைய ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த சன்னியும் அங்கே போயிருப்பா. அங்கே அந்த சன்னி இருப்பா, இந்த மாதிரி எல்லாருமே, அவங்க அம்மா, இந்த மாதிரி எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா அங்கே ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவனை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க, இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெஜஸ்டிக் அந்த ஹேண்டிகேப்டை பார்த்து சொல்லிட்டு போவான். அதுக்கு நடுவில் என்னாகும் அப்படின்னா அந்த யூரோ வெளியில் அந்த வாஷிங் வெளியில் நின்று கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் தனியாக பேசுகிறதுக்காக வெளியில் வந்துடுவாங்க. இதுக்கு நடுவில் இந்த சன்னி அந்த எம்பரர் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பா,
நம்ம 2 பேரும் மீட் பண்ண ஃபஸ்ட்டு இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. அப்போ வந்து அப்போ தான் நினச்சி பார்ப்பாங்க, ஆல்ரெடி இவ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நடிச்சிட்ருக்கப்போ தவறி அவங்களோட மடியில், அந்த மெஜஸ்டிக்கோட மடியில் விழுந்துருவாங்க. அது எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், திடீர்னு அந்த ஹேண்டிகேப்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் கையில் இருக்க நைஃப் எடுத்து நேராக அவன் அந்த மெஜஸ்டிக்கை குத்த வந்துடுவான். பார்த்தா அந்த ஹேண்டிகேப்டோட ஆள் நிறைய பேர் வந்து அங்கே இருந்திருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்தையே ஃபயர் பண்ணி அது இதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். அப்போ வந்து கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுத்து அந்த ஹேண்டிகேப்டை ஒருத்தன் வருவானே ஆக்ட் பண்ணுவான்ல, அவன் வந்து என்ன பண்ணிடுவான், இந்த மெஜஸ்டிக்கை ஷூட் பண்ணிடுவான். உடனே அங்கேருந்து அந்த சன்னி நடுவில் வந்துடுவா. ஸோ 2 பேருமே அங்கே இருக்க மேலே மாடியிலேருந்து கீழே இருக்க குளத்துல குதிச்சிருவாங்க. குதிச்சோடனே அந்த சன்னி நினச்சிக்குவா, நம்ம வந்து மெஜஸ்டிக் காப்பாற்றிட்டோம், இந்த இளவரசரை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுவா. அதுக்கு நடுவில் அந்த யூரோ வந்துடுவா. வந்து அந்த ஆளுங்களெல்லாம் வச்சு அந்த மெஜஸ்டிக்கை மட்டும் தண்ணியிலேருந்து மேலே காப்பாற்றி கொட்டிட்டு வந்துடுவா. இதுக்கு நடுவில் அந்த வாஷிங் இருக்கான்ல, அந்த யூரோட லவர், அந்த வாஷிங் வந்து உள்ளே சன்னி விழுந்ததை பார்த்துட்டு இவனும் உள்ளே குதித்து அந்த சன்னியை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்தது அந்த யூரோ வந்து வாஷிங்கை கவனிக்கவே மாட்டாள். அவளுக்கு பெருசாக வந்து அந்த வாஷிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் சும்மா கடமைக்கே அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுவாள். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, சன்னி நினச்சிக்குவா, நம்ம தான் வந்து மெஜஸ்டிக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பாள். இதை வந்து மெஜஸ்டிக்கு கொல்ல வந்தான்ல, அவன் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னா, அவனோட அண்ணன் இதே பேலஸில் 7 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பான். அவனுக்கு என்னமோ ப்ராப்ளம் ஆகியிருக்கும். அவன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியாது அவனோட தம்பிக்கு. ஸோ அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த இளவரசரை கொல்றதுக்காக அந்த ஹேண்டிகேப்ட் வேஷம் போட்டு அவன் வந்திருப்பான். அடுத்த நாள் வந்து மெஜஸ்டிக்கை பார்க்குறதுக்கு அந்த யூரோ வருவா. அப்போ வந்து அந்த மெஜஸ்டிக்கோட அம்மா வந்து, நீ எதுக்காக இங்கே வந்த, நேற்று இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கிறப்போ நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இந்த யூரோவை திட்டிகிட்டு இருந்துட்டு, இந்த மாதிரி இனிமேல் உனக்கு இங்கே வேலையே கிடையாது, உன்னை நான் இந்த நிமிஷமே வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இங்கே உன் கூட சேர்ந்து அடிப்பட்ட நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மெஜஸ்டிக்கோட அம்மா வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. போய் எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. யாருமே வந்து இல்லை இளவரசர் நல்லா இருந்தால் போதும், அதனால் எங்களுக்கு யாருக்குமே காசு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சன்னியும் வந்து என்ன பண்ணுவான்னா, இல்லை எனக்கும் வேணாம், அமௌண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவா. அதுக்கப்புறம் சன்னி சரியாகி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க அக்காக்கிட்டேயும் இந்த மாதிரி நான் வந்து இந்த மெஜஸ்டிக்கை நான் தான் காப்பாற்றினேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள். சொன்னோடனே அவங்க அப்பா வந்து, அப்போ உனக்கு சன்மானமாக நிறைய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களே, அது எங்கே அப்படின்னு, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். உடனே யாரை கேட்டு நீ வேணான்னு சொன்ன, நம்மள்ட்ட என்ன அவ்வளோ பணம் இருக்கா, அவங்க கொடுக்குறாங்கிறப்ப நீ ஏன் வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. உடனே சன்னியும் வந்து, ஆமாம் நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னு இப்போ தான் எனக்கே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் எங்கே போவார் அப்படின்னா, இந்த மாதிரி இவர் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் சூதாட்டத்தில் இழந்துட்டு வந்துடுவார். இதுதான் இவரோட வேலையே. அதுக்கப்புறமா வந்து அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வான்ஷிங் இருக்கான்ல, அவங்களோட அம்மா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. சாப்பிட வந்துட்டு காசு கொடுக்காமலே போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த வான்ஷிங் வந்து அங்கே காசு கொடுக்காம போகிறவங்கள பிடிச்சி அடிச்சிருவான். அடித்த உடனே வந்து அவங்க அம்மா திட்டுவாங்க, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெஜஸ்டிக்கை கொல்ல வந்தானுங்கள்ல, அவனுங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தன், எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கொல்ல வந்தவன் ஒருத்தன் கேட்பான். கேட்டோடனையும் போலீஸும் சரி ஓகேன்னு சொல்லி அவனுக்கு காஃபி குடிப்பாங்க. அதை அவன் குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அவன் மயங்கி விழுந்துருவான். அப்புறம் இறந்தே போயிடுவான். அப்படியே இந்த சைடு கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடு வந்து இந்த சன்னியோட அப்பா சூதாட்டத்தில் பணம்லாம் இழந்துருவார்னு சொன்னேன்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு லெட்ரு வரும். அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, $10,000 உடனே கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களோட கையை நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் தான் அந்த சன்னி கேட்பான், நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னோனையும் உடனே அவங்க பெரிய பொண்ணு வந்து சொல்லுவாங்க, இதுக்கு மேலாம் உங்களுக்கு என்னால் காசு கொடுக்க முடியாது, சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி சூதாட்டத்தில் இழந்துட்டு வந்துடுறீங்க, என்னால் இதுக்கு மேலே காசு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெஜஸ்டிக்கை பார்க்குறதுக்கு யூரோ வருவாள். வந்ததுக்கப்புறமா அவள் என்ன சொல்லுவான்னா,
இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவன் இறந்து போனதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவளை வந்து ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவள் கழுத்தை பிடிச்சி நெருக்கணுன்னே இல்லை உங்களை கவனிக்கிறதுக்காக உங்கள் அம்மா உங்களோட ரூமில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள். சொன்னோன்னே அவன் நம்பவே மாட்டான். உடனே ரொம்ப கோவம் வந்துடும். எங்கள் அம்மாவை பற்றி நீ தப்பாக பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே இல்லை என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி கிளாஸில் வந்து ஃபோட்டோ எடுத்தால அதை வந்து காமிச்சோன்னே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் வந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அந்த கழுத்தில் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க அதை பிச்சு விட்டுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் தண்ணியோட உள்ளே விழுகிற மாதிரி விழுந்துருவான். அதை வந்து அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க, அவங்க ரூமில் இருந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த மெஜஸ்டிக்கோட ரூமை வந்து நாக் பண்ணுவாங்க. தட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. யாராவது வாங்க சீக்கிரம் வந்து இந்த கதவை தரங்க அப்படின்னு சொல்லி அந்த கதவை தட்டிகிட்டே இருப்பான். அந்த அம்மா தட்டிகிட்டே இருப்பாங்க. உடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மெஜஸ்டிக் வருவான். வந்துட்டு என்னம்மாச்சு என்ன அப்படின்னும் இல்லைப்பா உனக்கு என்னமோ ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னும் அப்போவே அவனுக்கு தெரிஞ்சிடும் ஓகே நம்ம ரூமில் வந்து கேமரா வந்து அம்மா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த மெஜஸ்டிக் வந்து ரொம்ப யோசிப்பார், எதுக்காக அம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க, எதுக்காக நம்மளை கவனிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனுக்கு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு கேசினோ விளையாடுறதுக்காக போயிடுவான். போயிட்டு அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்து இந்த யூரோ அங்கேயும் வந்துடுவாள். இவனோட அசிஸ்டண்ட் இருக்கால அவள் அங்கேயும் வந்துட்டு இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்டோன்னே இல்லை இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு, உங்கள் அம்மா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னோடனே மெஜஸ்டிக் சொல்லுவாங்க என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டை வேலையை விட்டு தூக்குறதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஹவுஸ் இருக்குது நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ இருக்கிறப்போ வந்து அந்த யூரோ கேட்பா இது வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தானா இல்லை எப்போதுமே வா அப்படின்னு சொல்லி யூரோ மெஜஸ்டிக்கை பார்த்து கேட்டோன்னே மெஜஸ்டிக் சொல்லுவாங்க நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகிடும்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே மெஜஸ்டிக் சொல்லுவான் என்னை நீ சீக்கிரம் எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருவான். வெளியில் வந்தோடனே அங்கே யூரோ வந்து இவன் சாப்பிட்றதுக்காக சூப்பு அது இதுன்னு சொல்லி நிறைய ரெடி பண்ணி வச்சுருப்பா. இதெல்லாம் உனக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு வருவான். அப்போ வந்து யூரோ சொல்லுவாள் இந்த மாதிரி உங்களை யாருமே பின்தொடர மாட்டாங்க, நான் உங்களோட லொக்கேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இதுக்கு நடுவில் அவளுக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கும். அந்த கால் வந்து யார் பண்ணுவா அப்படின்னா வாஷிங்கோட அம்மா வந்து இவளுக்கு கால் பண்ணுவாங்க, யூரோவுக்கு கால் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லி யூரோ என்ன பண்ணுவான்னா வாஷிங்கோட அம்மாவை பார்க்குறதுக்காக வருவாள். வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், வாஷிங்கை பிரேக்கப் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னோடனையும் அவங்க அம்மா ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் இப்போ நீ இந்த மாதிரி முடிவெடுக்கிற அப்படின்னோடனையும் இல்லை என்னால் இந்த மாதிரி அவனை லவ் பண்ண முடியாது, எனக்கு அவன் வேண்டாம், நீங்கள் என்னை எடுத்து வளர்த்தீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால் வாழ்க்கை பூரா உங்கள் வீட்டில் அடிமையாக இருக்க முடியாது, இத்தனை வருஷமாக என்னை வளர்த்ததுக்காக இந்தாங்க அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து அவங்க அதில் வச்சுட்டு போயிடுவாள். போனோடனே வந்து அவள் நேராக திருப்பியும் அந்த மெஜஸ்டிக் இருக்கான்ல அந்த வீட்டுக்கே போயிடுவாள். போயிட்டு 2 பேரும் திருப்பி மெஜஸ்டிக்கும் யூரோவும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவான்னா கரெக்டாக அந்த மெஜஸ்டிக்கோட அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணோன்னே யூரோ வந்து மெஜஸ்டிக்கே தெரியாமல் அவனோட ஃபோனை ஆன் பண்ணி விட்டுருவான். ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த சைடில் அவங்க அம்மா வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து யூரோ வந்து மெஜஸ்டிக்கிட்ட கேட்பா நீங்கள் இந்நேரம் வந்து உங்கள் அம்மா கூட செஸ்ஸில் விளாண்டுட்ருப்பீங்க, இங்கே என் கூட இருக்கீங்களே அப்படின்னோடனே அதெல்லாம் ஒரு மொக்க கேம், இனிமேல் அவங்க கூடலாம் இந்த மாதிரி விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமானோடனே நீ தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து மெஜஸ்டிக்கோட அம்மா கேட்டுட்டு இந்த மாதிரி மெஜஸ்டிக் எங்கேயோ இருக்கான், அவனை முதல்ல தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இந்த காசை வந்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாஷிங்கோட அம்மா வந்து இவளை பின்தொடர்ந்தே வந்துடுவாங்க அந்த வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறமா அந்த மெஜஸ்டிக்கும் யூரோவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி அந்த கதவை தட்டுவாங்க. அப்போ வந்து யூரோ வந்து வாஷிங்கோட அம்மாவை பார்த்துருவா. பார்த்தோன்னே வெளியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வாஷிங்கோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இதை நான் கண்டிப்பாக போய் வாஷிங் கிட்ட சொல்லுவேன், அதே மாதிரி நீ ரொம்ப ஏமாற்றிருக்க, நீ வாஷிங்கை லவ் பண்ணியிருக்க விஷயத்த வந்து நீ இளவரசர்கிட்ட சொல்லலை, உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதை பற்றி நான் வந்து இளவரசர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பின்னாடியே வந்து இவளும் ஓடுவா, நீங்கள் யார்கிட்டேயும் இதை சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பாப்பா, சண்டை போட்டு பாப்பா. ஆனாலும் வாஷிங்கோட அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த சைடில் என்ன ஆகும் அப்படின்னா வாஷிங் வந்து கடைக்கு வந்து பார்த்துருப்பான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபோனையும் வேறு வீட்லேயே வச்சுட்டு
வச்சுட்டு போயிடுவாங்களா. ஸோ தேடி பார்ப்பான், அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு தேடுவான். இருட்டிடும் ஃபுல்லாக. இந்த சைடு என்ன பண்ணுவான்னா அதே மாதிரி மெஜஸ்டிக் வந்து யூரோ எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு தேடிட்டு இருப்பான் அந்த சைடு ரோட்டில். நடுவில் வந்து யூரோவும் அந்த வாஷிங்கோட அம்மாவும் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மா நான் கண்டிப்பாக போய் இது இளவரசர்கிட்டையும் சொல்லுவேன், வாஷிங்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போவேல. யூரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ கீழே கிடக்கிற ஒரு பெரிய கல் எடுத்து அந்த வாஷிங்கோட அம்மாவோட மண்டையில் அடிச்சிருவா. அடித்தோடனே அவங்க கீழே விழுந்துருவாங்க. இருந்தாலும் எந்திரிச்சு கரெக்டாக ரோடுக்கிட்ட போகிறப்ப என்ன ஆகிடும்னா மெஜஸ்டிக் வேகமாக அந்த மாதிரி யூரோவை தேடி வந்துட்டுருக்கையில் அந்த காரில் போய் இவங்க அம்மா தெரியாமல் விழுந்துருவாங்க. அவனும் அந்த ஸ்பீடில் அவங்க அம்மா மேலே அந்த அம்மா மேலே வந்து காரை ஏற்றிடுவான். ஏற்றுனுமே என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கும் தெரியாது. இந்த யூரோவும் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவா. ஒரு சைடில் வந்து வாஷிங் அம்மாவை காணாமே அப்படின்னு சொல்லி தேடிட்டே வந்துட்டுருப்பான். மெஜஸ்டிக் வந்து காரை விட்டு இறங்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருப்பான். அதை வந்து யூரோ மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டே இருப்பாள். ஒரு சைடில் வந்து வாஷிங் வந்து அம்மாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு தேடி வந்துட்டுருப்பாங்க. இப்போ 3 பேரும் மீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் தான் தெரியும். எதுக்காக மெஜஸ்டிக்கோட அம்மா ரூமில் கேமராலாம் வச்சு மெஜஸ்டிக்கை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த யூரோ இருக்கால அவள் பின்னாடி ஏதோ பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.